மகளிர் தின விழாவில் மகளிருக்கென பிரத்யேக பிங்க் ஆட்டோ அறிமுகம் செய்வதில் தமிழக அரசு பெருமை கொள்கிறது. கரூரில் பட்டப்பகலில் அரசு கல்லூரி மாணவி வேனில் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக மாவட்ட எஸ்பி உத்தரவின் பேரில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருப்பதாக அறிகிறோம். இது பற்றிய முழு விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் விவரிக்க கேட்போம். மணிகண்டன், வணக்கம். எஸ்பி உத்தரவின் பேரில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதில் என்ன முன்னேற்றம் காணப்பட்டிருக்கிறது? விவரங்கள். வணக்கம். கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட ராயனூர் அடுத்த பொன்னகர் பகுதியில் இன்று பிற்பகல் 12:45 மணியளவில் அரசு கல்லூரி, அந்த பகுதியில் அமைந்துள்ள அரசு கல்லூரி செல்வதற்காக ஈசநத்தம் பகுதியைச் சேர்ந்த மாணவி ஒருவர் தனது சக தோழிகளுடன் பேருந்திலிருந்து இறங்கி நடந்து சென்ற போது அவர்களை பின்தொடர்ந்து வந்த ஆம்னி வேனிலிருந்து இறங்கிய மர்ம நபர்கள் அந்த சம்பந்தப்பட்ட மாணவியை கடத்தி சென்றனர். இது தொடர்பான புகாரின் பேரில் பொதுமக்கள் மற்றும் சக மாணவிகள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கினர். இந்த விவகாரம் தொடர்பாக உடனடியாக மாவட்ட எஸ்பி பெரோஸ்கான் அப்துல்லா உத்தரவின் பேரில் 3 தனிப்படைகள் குழு அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டையை தொடங்கினர். இந்த கல்லூரி மாணவியை கடத்தி சென்ற கிரே கலர் ஆம்னி காரானது கரூர் திண்டுக்கல் மாவட்ட எல்லையான வெள்ளோடு பகுதியை கடந்து சென்றதாகவும் முதல்கட்ட விசாரணையில் தகவல் கிடைத்துள்ளது. போலீசாருக்கு கிடைத்த இந்த தகவலின் அடிப்படையிலும் மேலும் கரூர் சரக மற்றும் அரவக்குறிச்சி சரக டிஎஸ்பிக்கள் 2 ஆய்வாளர்கள் தலைமையிலான 3 தனிப்படை குழுவினர் அமைக்கப்பட்டு இந்த தீவிர தேடுதல் வேட்டையை தொடங்கியுள்ளனர். குறிப்பாக இந்த விவகாரம், இந்த கடத்தல் சம்பவத்தை அடுத்து சுமார் 5 மணி நேரமாக போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். உலக மகளிர் தின விழாவில் மகளிருக்கென பிரத்யேக பிங்க் ஆட்டோ அறிமுகம் செய்வதில் தமிழக அரசு பெருமை கொள்கிறது.